வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, வணக்கம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? உங்க பேர் என்ன மேடம்? என் பேர் இந்துமதி சார். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க இந்துமதி மேடம். நாளைக்கு பங்குனி உத்தரத்துக்கு அன்னதானத்துக்கு அமௌண்ட் அனுப்புறேன், கொஞ்சம் பண்ணிடுறீங்களா சார்? சரிங்க மேடம். ஓகே மேடம். இதுதான் ஜிபே நம்பர் மேடம். இதுதான் ஜிபே நம்பருங்களா சார்? அமௌண்ட் அனுப்பிச்சு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, கண்டிப்பா சார். ஓகே மேடம். ஹலோ. ஹலோ. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? உங்க பேர் என்ன மேடம்? ராஜேஸ்வரி சார். நாங்க ராஜபாளையத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க ராஜேஸ்வரி மேடம். என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் மேடம்? இன்னைக்கு நைட்டு எவ்வளவு நேரம் நடந்திருக்கு சார்? மேடம் பொதுவா பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான் நட சாத்துவாங்க, சரிங்களா? ஆனா வந்து நீங்க பள்ளியறை பூஜை வந்து எப்ப நடக்கும் சார்? நைட்டு 8 to 8:45 அளவுல நடைபெறும் மேடம், சரிங்களா? நீங்க பொது தரிசனம் வழியா போறீங்கன்னா கரெக்டா 7:50 7:55 தான் லாஸ்ட் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 100 ரூபா தரிசனம் போறீங்கன்னா 7ல இருந்து 7:10 அந்த டைம் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சரிங்க. சோ அதுக்குள்ள போயிருங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே மேடம், நல்லது மேடம். நன்றி சார், உங்க தகவல் ரொம்ப நன்றி சார். ஓகே மேடம். ஓகே மேடம், நல்லது மேடம். உங்களோட வீடியோக்கள் நல்லா தொடர்ந்து பாக்குறேன். உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூடியூப்ல கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். பழனிக்குமார் கேட்டிருக்காரு, லாக்கர் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காரு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் லாக்கர் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காரு. லாக்கர் இருக்கு. கரெக்டாக ராஜகோபுரத்துக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 2வது கவுண்டரு பார்த்தீங்கன்னா லாக்கர் இருக்கு. ஒரு பேக் வைக்கிறதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஆனால் வந்து நீங்கள் கட்டப்பையோ மற்றபடி ஓப்பனாக பேக் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நீங்கள் க்ளோஸ்டாக கொடுக்கணும். பேக்கை கொடுத்தா வாங்கி ரிசீவ் பண்ணிட்டு டோக்கன் கொடுப்பாங்க. 10 ரூபா நீங்கள் கட்டணமாக சேர்ந்து டோக்கன் வாங்கிட்டு போய் திருப்பி நீ அந்த டோக்கன் திருப்பி கொடுத்துட்டு அந்த பேக்கை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம். எங்கேருந்து பேசுறீங்க மேடம்? சார், நான் வந்து தேனி பேசுறேன். உங்க யூடியூப் தான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் சார் டெய்லி. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி மேடம். சொல்லுங்க மேடம், என்ன தகவல் வேணும் மேடம்? சார், எனக்கு என்ன ஹெல்ப்னா, நாங்க வந்து அபிஷேக தரிசனம் வந்து புக் பண்ணிருக்கோம் சார். வெள்ளிக்கிழமை April 9th அன்னைக்கு வந்து நைட் ஈவினிங் 7 o'clock புக் பண்ணிருக்கோம் சார். அப்ப அதுக்கு வந்து டைரக்டா உள்ள போகணுமாங்க சார், இல்லன்னா 100 rupees டிக்கெட் அந்த வழியில தான் போகணுமாங்க சார்? அபிஷேக தரிசனத்துக்கு தானே? ஆமாங்க சார். ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் ஒரு டிக்கெட் இருக்குல்ல சார், அந்த இதுல புக் பண்ணிருக்கோம் சார். சரிங்க மேடம். எத்தனை பேர் புக் பண்ணிருக்கீங்க மேடம்? எத்தனை டிக்கெட் மேடம்? ரெண்டு பேர் தான் சார். நீங்க? நானும் என்னோட ஹஸ்பண்ட் சார். சரிங்க மேடம். சரிங்க மேடம். அதாவது பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு டிக்கெட் ஒருத்தர் தான் போக முடியும். 10 வயசு கீழே உள்ள குழந்தைங்க இருந்தா ஃப்ரீ ஆக்சுவலி. ஏன்னா அதனாலதான் கேட்டேன் எத்தனை பேர். ஒரு டிக்கெட் ஒரு நம்பர் தான் போக முடியும். 2 டிக்கெட் அவசியம் தான். 7 மணி அபிஷேகம் தான். கரெக்டா 6 மணிக்கு சண்முக விலாசம் போயிருங்க மேடம். சண்முக விலாசம் கோயில்ல வந்து சண்முக விலாசம் கேட்டா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. சண்முக விலாசம் நீங்க அந்த ரிசிப்ட் இருக்கு பாத்தீங்களா, அபிஷேகத்துக்கு எடுத்திருப்பீங்களா தரிசனத்துக்கு, அதை காமிச்சீங்கன்னா ஆதார் கார்டு கையில வச்சுக்கோங்க, சரிங்களா? யார் பேர்ல புக் பண்ணிருக்கலாம் டிக்கெட் காமிச்சாலே வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க அங்க. அதை நான் சொல்ற இடத்துக்கு 7 மணி அபிஷேகம் 6ல இருந்து 6:15 போயிருங்க. உங்களை டைரக்டா நீங்க உள்ள போய் அலோவ் பண்ணிடுவாங்க. டைரக்டா நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு அபிஷேகம் ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க திருப்பி சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அலோவ் பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம், நல்லது மேடம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நாராயணன், அவர் கேட்டிருக்காரு என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் டெய்லி வீடியோவில் சொல்ல தான் செய்கிறேன்னா, எக்ஸப்ட் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 11 வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் டெய்லி அவைலபிள் இருப்பேன். இன்கேஸ் காலையில் 10 to 11 வந்து நான் வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் என்னால் வர முடியல, பேச முடியல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் டெய்லி அப்டேட் வீடியோலேயே சொல்லிடுவேன். நான் இன்னைக்கு வந்து காலையில் 10 to 11 வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். சார் கேக்குங்களா? கேக்குது சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? சார், பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்ணிருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? சார், April 5, 6 வந்து கூட்டம் இருக்குமா சார் கோவில்ல? April 5 ஞாயிற்றுக்கிழமை சார். வீடியோ சொல்லுங்க. April 5 ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்க தான் சார் செய்யும். ஈவினிங் மேல க்ரௌட் கம்மியா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை அந்த அளவுக்கு இருக்காதுல்ல சார்? என்ன சார் புரியல? திங்கட்கிழமை நார்மலா தான் சார் இருக்கும் க்ரௌடு. ஓகே ஓகே சார். அப்ப இன்னொரு டீடைல்ஸ், அங்க நியர்பை ஹோட்டல்ஸ் ஏதாவது லாட்ஜ் ஏதாவது கிடைக்கும்? நிறைய இருக்கு சார். நியர்பை லாட்ஜ் இருக்கு. கண்டிப்பா ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க நேர்ல வந்து புக் பண்ணிக்கலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, மடிப்பிச்சை எடுத்துட்டு தான் சுவாமி தரிசனம் பண்ணணுமா இல்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மடிப்பிச்சை எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மடிப்பிச்சை எடுத்துட்டு தான் போய் சுவாமி தரிசனம் பண்ணணும், சரிங்களா?
என் பேர் புவனேஸ்வரி. நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க புவனேஸ்வரி மேடம், இந்த என்ன மாதிரி தகவல்? ஏப்ரல் மந்த் வந்து 18 அன்னைக்கு நாங்க குகன் விடுதி புக் பண்ணலாம்னு இருக்கோம் சார். ஓகே ஓகே எங்களுக்கு வந்து மார்னிங் 7:30 தான் ட்ரெயின். அங்க Okay. ரீச் ஆக எப்படியும் 12 அந்த மாதிரி ஆயிடும். அப்ப வந்தாலும் கீ கொடுப்பாங்களா சார்? 12:30 வந்தாலும் மறுநாள் காலையில 6 மணிக்கு செக் அவுட் ஆகணும். ஏன்னா நீங்க 6 மணிக்கு செக் அது அவுட் ஆகி okay உங்க sir. ரூம்ல அடுத்த கெஸ்ட் வருவாங்க 7 மணிக்கு. புரியுது. அதனால வந்து ஓகே ரெக்வஸ்ட் சார். பண்ணி சொல்லுங்க, ஓகே இந்த சார். மாதிரி ட்ரெயின் வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால இந்த டைம் தான் வர முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க, கன்வே பண்ணுங்க, கண்டிப்பா வந்து அலோவ் பண்ணுவாங்க. மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.